சக்தி, என்னடா ஆச்சு? ஏண்டா கோயிலுக்கு போகும்போது நல்லா தானே போனேன், ஏன் இப்படி முகம் வாடி போயிருக்கு? டே, உன்னதான் கேட்குறேன், என்ன ஆச்சு? இங்க யாருக்குமே என்ன பிடிக்கலமா. டே டே சக்தி, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? என்ன நடந்துச்சுடா சொல்லு. நந்தினியோட மாமா மக காளைய மாமனை பத்தி தப்பா பேசுறாமா. ஏன்டா இப்படி பேசுற அப்படின்னு சட்டை பிடிச்சு கேட்டமா. அதுக்கு நந்தினி இருந்துட்டு என் மாமா மக எங்க அப்பா பத்தி தப்பா பேசுவான், அதை கேட்க நீ யாரான்னு கேட்கறாமா. என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டமா. நான் பொறுந்திருக்கவே கூடாதுமா. நான் பொறுக்காம இருந்தா நீ உங்க அண்ணி சந்தோஷமா இருந்திருப்பமா. நம்மள இங்க யாருக்குமே பிடிக்கலமா. சக்தி, அப்படியெல்லாம் சொல்லாதடா. இங்க பாரு, உன்னோட சந்தோஷம் நிம்மதி தாண்டா இந்த அம்மாவோட வாழ்க்கையே. நீ மட்டும் இல்லைனா உங்க அம்மா இன்னைக்கு செத்துருப்பா. இங்க பாரு, நீ எதுக்கடா அனாதை ஆகுற? உனக்கு உங்க அம்மா நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். என் உசுரை கொடுத்தாவது உன்னை நான் வாழ வைப்பேன்டா தங்க. இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் எதுக்கு அழக்கூடாது? உனக்கு நான் இருக்கேன். சொல்லுப்பா. 20 வருஷமா நீ பழி வாங்க முடியாம தவிக்கிறியே, அந்த தங்கம்மால பழி வாங்கினா ஒரே வழிதான் இருக்கு. அந்த செல்வராசுடைய காடு தோட்டமும் நமக்கு சொந்தமாகணும். அது நமக்கு சொந்தமாகணும்னா அந்த நந்தினி எனக்கு பொண்டாட்டி ஆகணும். அது மட்டும் இல்ல, அவங்க அந்த காடு நம்பி வாழ்ற அந்த அம்மாவும் அவன் மகனும் தெருவில் வந்து நிற்பாங்க. நமக்கு காரியம் ஆகணும்னா கழுதையோட காலா இருந்தாலும் அதுக்கு பிடிச்சுதான் ஆகணும். டேய் காளையா, என் சட்டையா பிடிச்ச என் மச்சானும் என்னை ஏமாத்திட்டு போன அவ தங்கச்சியும் நிம்மதியா வாழவே கூடாது காளையா. என் தங்கச்சி மக நந்தினி உனக்கு தான். அப்பா, எனக்கும் நந்தினிக்கும் நீ கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு. அந்த ஆத்தாளுக்கும் மகனுக்கும் கருமாதிய நான் ஏற்பாடு பண்றேன். அண்ணன் மட்டும் அந்த அந்த நந்தினியை கல்யாணம் பண்ணானா அந்த குடும்பமே உங்களுக்கு அடிமை தான். காலேஜுக்கு டைம் ஆகுது, போயிட்டு வரம்பா. போயிட்டு வாப்பா. வெற்றி, எனக்கு தான் படிப்பு வராது. நான் காடு தோட்டம்னு சுத்திட்டு இருந்துட்டேன். நம்ம பரம்பரையில காலேஜுக்கு போற ஒரே ஒருத்தன் நீ தாண்டா வெற்றி. பணம் 2000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க. ஜாலியா இரு, நல்லா படி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, வரேண்ணா. டேய் காளையா, ஏன் தங்கச்சி அழகம்மா கிட்ட பொண்ணு கேட்டு
அவ மகளை உனக்கு கட்டி வைக்கிறேன். அந்த நந்தினி உனக்கு தான், அவளோட சொத்து சுகமும் உனக்கு தான். என் தங்கச்சி குடும்பத்துல ஒருத்தரும் நிம்மதியாவே இருக்கக்கூடாது. அதுதான்ப்பா நமக்கு வேணும். நம்மளை யார் கேவலப்படுத்தினாலும் அவங்கள அழிச்சு உரு தெரியாம ஒழிக்கணும். அப்பதான் நம்ம வாழ முடியும். எங்க தான் போய் தொலைஞ்ச இந்த எரும மாடு? எப்போ பார்த்தாலும் லேட்டு. நமக்காக நம்ம அத்தை மக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளேன்னு கொஞ்சமா சக்கரை இருக்குதா? இன்னைக்கு வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஹாய் நந்தினி. ஏடா, உனக்காக இங்க எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? இங்க பாரு, நான் உன்னை லவ் பண்றதுக்கு பதிலா உங்க அண்ணன் காலையில் நான் லவ் பண்ணிருக்கலாம். கவனாச்சும் குட்டி போட்ட நாயாட்டம் என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்திருப்பான். அத்தை மகளே, காதல் என்பது ஒருவரை மட்டுமே காதலிப்பது. இந்த பிறவி மட்டுமல்ல கண்மணி, மற்ற எல்லா பிறவியிலும் நானே உன் காதலனாக பிறக்க வேண்டும். இப்போது நான் உன்னை உதைக்க வேண்டும். மாமன் மகனிடம் மனக்கசப்பாக பேசுவது தவறு கண்மணி. ஐயோம், இங்க பாரு, இப்படியே பேசிட்டு இருந்து அப்புறம் நான் அப்படியே உன் கழுத்து நெரிச்சு. இப்ப என்ன தாண்டி உன் பிரச்சனை? ஏய், இங்க வா. என் தாய் மாமனை கூட்டிட்டு எப்ப வந்து என்ன பொண்ணு கேட்க போற? முதல்ல எங்க அண்ணன் காலைய கல்யாணம், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம். வெற்றி, நான் உன்னோட காதலியா மனைவியா வாழ போற அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி கட்டி பிடிச்சா எனக்கு என்னென்னமோ ஆகுது. என்ன ஆகுது? படாத இடத்துல பட்டு தொடாத இடத்துல தொட்டு ஏதோ ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏய் போடா லூசு, நானே சொல்லுவேன்டா லூசு. அப்போ என் அத்தை மகளை நானும் அனுப்பிச்சுக்கிட்டுமா? நினைச்சுக்கோ. துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியில் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். ஒளி ஒளியாய் வெட்டும் மின்னல் ஒளியாய் என் ரகசிய ஸ்தலங்களை ரசித்து விட்டாய். ரசித்ததையே நீ ரசித்ததையே என்
உன்னை தழுவிட தழுவிட துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய் பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய் ஒளி ஒளியாய் வெட்டும் மின்னல் ஒளியாய் என் ரகசிய ஸ்தலங்களை ரசித்து விட்டாய் ரசித்ததையே நீ ரசித்ததையே என் அனுமதி இல்லாமல் ருசித்து விட்டாய் பூவென நீ இருந்தால் இளம் பெண்களை போல் வருவேன் நிலவென நீ இருந்தால் உன் வானம் போல் இருப்பேன் துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய் பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய் எங்க அப்பாக்கார போயிட்டான். செவுட்டு தாங்கியும் காணா. ஒருவேளை அந்த செவுட்டு தாயலுக்கு பொண்ணுங்கன்னு பார்க்க போய்ப்பானா? அப்படியெல்லாம் இருக்காது. ஒரே சந்தோஷமா இருப்பியாட்டு இருக்குது. டே அப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு ஐடியா. டேயா மோவர டேப்பர், நீலாம் ஒரு பெரிய மனுஷனா? என்னைய கொல்லுங்கிறதுக்காகவே அந்த செவுட்டு பையனை என்கிட்ட வந்து விட்டியா நீயே? அப்படி என்ன கோயந்தம்மா பண்ணிவிட்டான் அவன்? டே அப்பா, எனக்கு தெரியாம இது வேற. யோ அவன் இருக்கு திக்குவாயா, எனக்கு கேட்டுக்கிற நீ பதில் சொல்லி. அது கோயந்தம்மா சரி விடு, அந்த பழமையெல்லாம் எதுவும் பேச வேண்டாம். யோ அந்த ஆள்கிட்ட தப்பிச்சு வரதுனே போதும் ஆயிடுச்சு தெரியுமா? மூஞ்ச பாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத கோயிந்தா. கிழிச்ச நீ பேசுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் போல தெரியுது. நீ என்ன தப்பான பரப்ப கல்யாணம் பண்ணி? அப்பா யோ கை எடுத்தாலியா? செவன்ல விடா. அது பிடிச்சிரும் போல. நீ எனக்கு பேசி முடிச்சு. நீ அவங்கிட்ட பேசுனதுக்கே அந்த திட்டுனா, நீ ஒண்ணு சொல்லி அவன் ஒண்ணு சொல்லி, ஐயோ சாமி நம்மளால தாங்க முடியலப்பா. யோ என்னையா ரெண்டு பேருமே அப்படியே என்ன பம்புறீங்க? அப்படியே என்ன விஷயம்? உங்க ரெண்டு பேர்த்துட்டு கத்துறதுக்கு 2 பன்னிக்குட்டி வாங்கி விட்டுருந்தாங்கன்னா காசாக ஆயிருக்கும். யோ என்னையாச்சு? ரெண்டு பேரும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கோயிலமா, நீ இங்க பாரு. உன்னை நான் வச்சு காப்பாத்துறேன்.
போயா மூடிட்டு. நீ காப்பாத்துற மூஞ்சி முகக்கிட்டையும் பாரு. பேசுறதுக்கே உன்கிட்ட 2 வாரம் ஆகும் போல தெரியுது. கோவிந்தம்மா, என் பெரிய ஆளுகிட்டையும் பேசிட்டேன், சின்ன ஆளுகிட்டையும் பேசு. 2 பேர்த்துல யாரை பிடிச்சிருக்குதோ அவங்களையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். யோ, அந்த செவடை தான் கத்தி 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 என் உசுரே போச்சு. இந்த திக்குவாயன்ட்ட நான் என்னத்தையா பேச போறேன்? இவன் பேசுறதுக்கே 2 நாள் ஆகும் போல தெரியுது. பேச்சு தான் அப்படி இருக்கும். ஆனா நல்லா பார்த்துப்பேன். ஓ ஓ ஓங்கிறதுக்குள்ளே வேற ஒருத்தன் இழுத்துட்டு போயிடுவான். அப்பா, நீ அங்க போ. நான் அந்த பொண்ணுட்ட கொஞ்சம் தனியா பேசு. பண்ணிக்கிறேன். அப்ப பண்ணி போடாதே. நான் தோட்டத்துக்கான போயிருக்குமோ? அண்ணே, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டோம்மா. தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கிணத்து தண்ணி அம்மா இது. ஆமாண்ணே. எங்க சத்தியை காணோம்? உள்ளதாண்டா இருக்கா, குடிச்சிட்டு இருக்கா. சரி, அதை விடுமா. தங்கம்மா, நந்தினிக்கு இந்த வருஷத்தோட அவளோட படிப்பு முடியுது. அவளுக்கு ஒரு கன்னியாதானம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணா, நம்ம நந்தினிக்கா? ஐயோ, கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணே, இங்க பாரு, நம்ம நந்தினிக்கு நல்ல படிச்ச மாப்பிள்ளையாவும் அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாவும் பார்க்கணும், சரியா? உன் மக சத்தி இருக்கும்போது நான் எதுக்குமா வெளியே மாப்பிள்ளை தேடணும்? அண்ணே, நீ என்னடா சொல்ற? நந்தினி படிச்ச பொண்ணு. என் மக சக்தி படிப்புக்கு பள்ளிக்கூடத்து பக்கம் கூட ஒதுங்காதவ. படிச்ச பொண்ணுக்கு படிக்காத பையனை கட்டி வச்சா எப்படினே? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இது சரியா வருமானே? என்னம்மா இப்படி பேசுற நீ? மாமா, இந்த மாதிரி படிக்காதன நந்தினி கட்டிட்டு சந்தோஷமா இருக்க மாட்டான். படிச்ச பொண்ணுங்க எத்தனையோ பேரு படிக்காதவனை கட்டிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. நம்ம நந்தினி சின்ன பொண்ணு, அவகிட்ட அன்பா எடுத்து சொன்னா அவன் புரிஞ்சுக்குவாடா. நந்தினி என்னை கட்டிக்க மாட்டான். என்னை மனுஷனாவே மதிக்காதவ மாப்பிள்ளையாவே நினைச்சுக்க போற. உங்க மனசுல ஆசையை வளர்த்துக்காதீங்க மாமா. தங்கம்மா, நீ போய் சத்தியோட ஜாதகத்தை கொண்டு வா. இதோ கொண்டு வரேனே. இந்தானே. 2 பேர் ஜாதகத்தையும் கொண்டு போய் ஜோசியரை பார்க்குறேன். சக்திவேலும் நந்தினியும் சேரணும் விதி இருந்தா அதை யாராலும் மாற்ற முடியாதும்மா. நான் போயிட்டு வரேன். சரிண்ணே. ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே.
வேலை போல் ஆழம் விழுது போல் ஆசை நெஞ்சில் நான் இருப்பேனே நாளப்போல் வெண்டப்போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்று இருப்பேனே வேலங்குச்சி நான் வளர்ச்சி வில்லு வண்டி செஞ்சு தரேன் வண்டியில வண்டி வந்தா வளர்ச்சி கட்டி கொஞ்சம் வரேன் ஆலங்குச்சி நாம் வளர்த்து பல்லக்கொண்டு சென்று தாரேன் பல்லக்குல மாமன் வந்தா பகல் முடிஞ்சு கொஞ்சம் வரேன் வட்டமாய் காயும் வெள்ளிலா கொல்லுதே கொல்லுதே ராத்திரி கத்திரில் பாடும் தாயம்மா குத்துதே குத்தூசி மாதிரி ஊரும் ஓரங்கட்டும் ஓசை அடங்கட்டும் காத்தா பறந்து வருவே புது பாட்டா படிச்சு தருவே ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே நாளப்போல் வெண்டப்போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்று இருப்பேனே அதில் கேளு அடிக்கண்ணம்மா நல்ல நாளு கொஞ்சம் சொல்லம்மா என்னம்மா கண்ணம்மா ஆலம் போல் வேலை போல் ஆலம் விழுது போல் ஆசை நெஞ்சில் நான் இருப்பேனே நாளப்போல் வெண்டப்போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்று இருப்பேனே அழகம்மா அழகம்மா நம்ம பொண்ணோட ஜாதகத்தையும் என் தங்கச்சி மகன் சக்திவேலோட ஜாதகத்தையும் கொண்டு போய் ஜோசியரை பார்த்தேன். பொருத்தம் அருமையா இருக்கான். நம்ம நந்தினி கல்யாணம் பண்ணா அவ அத்தை வீட்டுக்கு தான் வாக்கப்பட்டு போவான்னு ஜோசிகார அடிச்சு சொல்றாமா. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நம்ம பொண்ணோட தகுதி என்ன, அவனோட தகுதி என்ன? போய் அவனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஏதாவது விவசாயம் இல்லையா? காலம் முழுசா நமக்காகவே உழைச்சி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு நம்ம பொண்ணை கொடுத்தா என்னடி தப்பு? இத பாருங்க, நம்ம தோட்டத்துல அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க, நான் பொறுத்துக்கிட்டேன். தோட்டத்துல வேலை போட்டு கொடுத்தீங்க, பொறுத்துக்கிட்டேன். எனக்கு தெரியாம காசு பணமெல்லாம் வாரி வாரி கொடுத்தீங்க, பொறுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம பொண்ணையும் கொடுக்கறதுன்னு சொல்றீங்களே, இது என்னால பொறுத்துக்க முடியாதுங்க. வாழ்க்கை இழந்து நினைக்கிறா என் தங்கச்சி. அவளை நாமளே ஒதுக்கி வச்சா அவளுக்கு ஒரு ஆதரவு இல்லாம போயிருமே. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவ பையனுக்கு என் பொண்ணை தர மாட்டேன். வழி தவறி போனவ இப்ப வாழ்க்கையில நினைக்கிறா. என் தங்கச்சி இன்னொரு பிறவியில என் கூட பிறக்க போறது இல்ல. ஏன் பிறந்த இந்த பிறவியிலும் அவன் நிம்மதியா வாழல. தான் அண்ணன் நல்லா இருக்கணும்னு தன்னோட சொத்தை விட்டு கொடுத்தா, தாம் அண்ணன் மான மரியாதையோட வாழணும்னு சொந்தத்தை விட்டு கொடுத்தா. தான் அண்ணனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என் தங்கச்சிக்கு நாம என்னடி பண்ணோம்? என் தங்கச்சிக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தோமா, இல்ல நகை நட்டு செஞ்சு போட்டோமா, இல்ல வயிறார ஒருவேளை சாப்பாடு தான் செஞ்சு போட்டோமா? தான் அண்ணனா இருந்து நான் ஒண்ணுமே செய்யலையே. என் தங்கச்சிக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே. அண்ணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்,
மானத்தையும் மரியாதையும் விட்டு கொடுத்த என் தங்கச்சிக்கு நாம என்னடி பண்ணோம்? வழி தவறி போனவ வாழ்க்கை இழந்து நிக்கிறா. அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் இல்ல, அது என்னோட கடமை இல்லையா? நல்லா அருக்கு மச்சாவும் நியாயம். ஏன் தங்கச்சி மகளை நீ உன் தங்கச்சி மகனுக்கு கட்டி கொடுப்ப? அதை நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கணும் இல்ல? என்ன மச்சான் அப்படி பாக்குற? 20 வருஷமா உன் வீட்டு வாசப்படிய மிதிக்காதவன் இப்ப எதுக்கு மிதிச்சேன்னு தெரியுமா? என் மகனுக்காக, என் மகனோட உரிமைக்காக. என் பொண்ண என் தங்கச்சிக்கு மகனுக்கு கட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் தங்கச்சி மகளை என் மகனை தவிர வேற யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், கட்டி கொடுக்கவும் விட மாட்டேன். யாரு அந்த அப்பம் பேரு தெரியாத அனாதை பையனுக்கா? என் அத்தை மகளை கட்டிக்க அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏய், அவன் உன்ன மாதிரி குடி கூத்தியான்னு சுத்தவன் இல்லடா. எந்த கெட்ட சகவாசமும் கெட்ட விஷயம் இல்லாத தங்க மனசுக்காரன்டா என் தங்கச்சி மகன். என்ன மச்சான் இப்படி பேசுறீங்க? ஏமா அழகம்மா, விட்டு போன சொந்தம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு பொண்ணு கேட்டு வந்தா உன் புருஷன் ஏன் தங்கச்சி மகனுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் இந்த அண்ணனுக்கு என்னமா மரியாதை இருக்கு? இதுதான் நீ உன் அண்ணனுக்கு கொடுக்கிற மரியாதையா? என்ன மீறி எவன் என் அத்தை மகளை கட்டிக்குவான்னு பாத்துறேன். எனக்கு தான் என் அத்தை மகனை முடிவு பண்ணிட்டேன். அந்த ஆண்டவன் நினைச்சாலும் அதை மாத்த முடியாது. அதையும் மீறி என் தங்கச்சி பொண்ணுக்கு தான் என் மக அப்படி இப்படின்னு இந்த காளையங்கிட்ட மோதுன முடிச்சு போயிருவேன். ஏய், மச்சன மகனாச்சினே சும்மா விட்டு வச்சிருக்கிறேன். வாக்காளி பழந்துருவேமா. என்னையா பண்ணுவேன்? என்னையா பண்ணுவேன்? அத்தை புருஷன் கூட பார்க்காம மரியாதையா நடந்துடுங்க. இங்க பார், கட்டிக்க போறது என் பொண்ணு. அவ விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நீங்க வீணா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அவளையே கேட்போம். ஹலோ, எங்கடி இருக்க? எங்கடி இருக்க? மா சொல்லுமா. எங்க இருக்க? காலேஜில் இருக்க. இங்க ஒரே பிரச்சனையா இருக்குடி. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? உங்க அப்பா அவர் தங்கச்சி மகளுக்கு தான் உன்னை கட்டி கொடுக்கணும்னு சொல்றாரு. நானே எங்க அண்ணன் மகனை தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்றேன். நீயே சொல்லு, உன் மாமா மகனை கட்டிக்கிறியா இல்ல அத்தை மகனை கட்டிக்கிறியா? அத்தையா? எவன கத்த? அவளை எல்லாம் நான் மனுஷியாவே மதிக்கிறது இல்ல. மா, என் மாமா மகனை கட்டிக்கிறேன்னு சொல்லு. அத உன் வாயாலே உங்க அப்பாட்ட சொல்லு. எங்க மாமா மகன் காளையனை தான் கட்டிக்குவேன்னு நீயே உங்க அப்பாட்ட சொல்லு. காளையனவா? அந்த மஞ்ச மக்களை கட்டிட்டு நான் என்ன பண்ணட்டும்? படிக்காத பட்டிக்காட்டனை கட்டிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? அம்மா, நான் கட்டிக்கிறேன்னு சொன்னது வெற்றி மாமாவை. வெற்றி மாமனை கட்டிக்கிறேன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் போனை வை. இப்ப என்ன மச்சான் சொல்ற? ஏன் தங்கச்சி மக ஏன் பையனை தான் கட்டிக்குவா. நீ தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் ஏன் தங்கச்சி மக உன் தங்கச்சி மகனை கட்டிக்கவே மாட்டா. அழகம்மா, நாளைக்கே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாண தேதியை முடிவு பண்ணிடலாம். வாடா காளையா, என் தங்கச்சி மக உனக்குத்தான். தங்கம்மா, ஏய் தங்கம்மா, ஏ முண்டை,
வாடி வெளியே. அண்ணி வாங்கடி, சொல்லுங்கடி. ஏண்டி எச்சக்கல நாயே, நீயும் உன் பையனும் சேர்ந்துக்கிட்டு ஏண்டி என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண நினைக்கிறீங்க? நீ கெட்ட கேட்டுக்கு ஏன் பொண்ணு உனக்கு மருமகளா வரணுமா? ஏண்டி உன் பையனோட வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும், ஏன் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போகணுமா? இல்ல நீ அண்ணன்தா நந்தினி சக்திக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா நானும் என் மகனும் நந்தினியை கட்டிக்கணும்னு எங்களுக்கு ஆசையே இல்ல. ஏய், அன்னைக்கு நீ உறவை கொண்டான்னு அறுத்து போடவ தயங்க மாட்டேன். ஏண்டி உங்க நொன்ன சொன்னா உனக்கு எங்கடி போச்சு அறிவே? ஓ பையன் படிச்சிருக்கானா? இல்ல நல்ல வேலையில தான் இருக்கானா? இல்ல காசு பணம் சொத்து சுகம் தான் இருக்கா? அப்படி எதுவுமே இல்லாதவனுக்கு ஏன் பொண்ண கட்டிக்க என்ன தகுதி இருக்கு? ஏய், உங்களை எல்லாம் இங்க இடம் கொடுத்து தங்க வச்சது எங்க தப்புடி? அண்ணி உங்களுக்கு கடலை கூட நாங்க துரோகம் நினைக்க மாட்டோம். நானும் என் மகனும் எங்க தகுதிக்கு மீறி நாங்க ஆசைப்பட்டதே இல்லைன்னு. பார், மரியாதையா சொல்றேன், நீயும் மகனும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிருங்க. பணம் காசு எவ்வளவு வேணாலும் கேளு, நான் தரேன். இனிமே திரும்பி வந்து என் பொண்ணுக்கு தொல்லை கொடுத்தீங்க, நான் அப்புறம் மனுஷியாவே இருக்க மாட்டேன். வேண்டாடி, எனக்கு காசு பணம்லாம் வேண்டாம். வாழ வழி இல்லாதப்ப வந்தப்ப எங்களுக்கு வாழ்றதுக்கு வழி விட்டீங்க, எங்களுக்கு அதுவே போதாண்டி. அண்ணே, நானும் என் மகனும் உங்க காலுக்கு செருப்பா இருப்போமே தவிர உங்க தோல் ஒரு துண்டுக்கு இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டானே. இங்க பாருங்க, என் அண்ணன் பொண்ணு நல்லா இருக்கணும், அவ வாழ்க்கைக்கு எங்களால ஒரு பாதிப்பேனா? நீங்க சொன்ன மாதிரி நாங்க இந்த ஊரை விட்டு எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு போயிடும். என் அண்ணன் பொண்ணு நல்லா வாழ்ந்தா எனக்கு அது போதும்னு. ஓடி போயிரு, இனிமே இந்த இடத்துல உங்களை நான் பார்க்கவே கூடாது. ஏய், பசு பசுவோட சேரும், பண்ணி பசுவோட சேரக்கூடாது. பசிக்குமா, சாப்பாடு போடு. ஆமா, நீ ஒரு மாதிரியா இருக்க, என்ன முகமான வாடி இருக்க? இல்லையே சக்தி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், இதை தப்பா நினைக்க மாட்டேல்ல? நாம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே போயிடலாம். இங்க பாருடா, நம்மளால யாருக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம், அதான் சொல்றேன், நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம். மாமன் விட்டு நம்ம ஒரு நாள் கூட பிரிஞ்சது இல்லையாம்மா? என்ன மாமன் விட்டு என்னால வர முடியாது. டேய், எனக்கு மட்டும் எங்க அண்ணன் மேல பாசம் இல்லைன்றியா? இங்க பாரு, மக்களுக்காக அந்த இயேசு சிலுவை சுமந்த மாதிரி என் அண்ணன் இன்னும் எத்தனை கஷ்டத்தோட சுமப்பாரு. போதுண்டா, அவரோட பொண்டாட்டி பிள்ளையோ அவர் ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல. நம்மளுக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், நாம யாருக்கு பாரமா இருக்க வேண்டாம்டா. நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். சக்தி, நான் சொல்றதை கேளுடா. மாமன் விட்டு வர மாட்டோமா? டேய் சக்தி, உனக்கு உன் மாமா முக்கியமா இல்ல உன் அம்மா முக்கியமா? உன் மாமா தான் முக்கியம் சொல்லிடு, நான் எங்கேயாவது எப்படியாவது போய் தொலைஞ்சிடுறேன். உடம்பு முக்கியமா உசுறு முக்கியமானு கேட்குறியாம்மா? ஒரு குழந்தை பிறந்தா முதல்ல அம்மானு கூப்பிடும், அப்புறம் அப்பான்னு கூப்பிடும். ஆனா நான் அப்படி கேட்கலையே, மாமான்னு தான் கூப்பிடுறேன். எனக்கு அப்பா இல்லைன்னு நான் ஒரு நாள் கூட கவலைப்பட்டதில்லம்மா. ஏன்னு தெரியுமா? எனக்கு என் மாமா ஆசானா அப்பாவா இருந்து என்ன பார்த்துட்டார்.
தாய் கூட பிறந்தவரை தாய் மாமன்னு சொல்லுவாங்கம்மா. ஆனா மாமாவனா இன்னொரு தாயா தான் நம்ம பார்த்தேன். நீ உன்னை விட்டு நான் எப்படி வர முடியாதோ அந்த மாதிரி மாமனை விட்டு என்னால் வர முடியாதுமா. டேய், எனக்கு மட்டும் அண்ணன் மேல பாசம் இல்லைன்னு நினைச்சியா? இங்க பாருடா, எனக்கு என் அண்ணன் பாசத்தை விட என் மகனோட வாழ்க்கை தான் முக்கியம். நாம இங்க இருந்தா நந்தினி கல்யாணம் நின்னுடு பயப்படுறாங்க. எதுக்குடா நாம இங்க இருந்துட்டு? வேண்டாம்டா, நாம போயிடலாம்டா சக்தி. சக்தி, நம்ம போயிடலாம்டா தங்கம். தங்கம், சக்தி, தங்கம், சக்தி, என் பொண்ணோட கல்யாணத்தை நீங்க 2 பேரும் முன்னாடி நின்று ஜாம் ஜாம்னு நடத்தி கொடுக்கணுமா? நீங்க தான் முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும். இந்த பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை, பத்திரிக்கை என் தங்கச்சிக்கு தான் கொடுக்கணும்னு ஓடி ஓடி வந்திருக்கம்மா. இந்த 2 பேரும் பத்திரிக்கை பிடிங்க. என் பொண்ணோட கல்யாணத்துக்கு சக்திக்கு வேஷ்டி சட்டை, உனக்கு சேலை ஜாக்கெட் என்னம்மா வாங்கிக்கோங்கம்மா. அண்ணே, எங்களுக்கு எதுக்குண்ணே இதெல்லாம்? மா, என் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம், உனக்கு ஒரு புடவை எடுத்து தரேன்னா ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேச மாட்டான். என் தங்கச்சியையும் என் தங்கச்சி மகனையும் ஒரு பையன் தப்பா பேசக்கூடாதுமா. இந்தா, இதுல பணம் 50,000 இருக்கு, இதை வச்சுக்கோ. உன் அண்ணன் பொண்ணுக்கு நீ எவ்வளவு சீர்சனத்தை செய்யும் நினைக்கியோ அத்தனையும் செய்யுமா. ஊருக்குள்ள என் தங்கச்சி பொண்ணும் தங்கச்சி மகனும் தங்கச்சியும் தலை குனிஞ்சு நிக்கிறது என்னால பார்க்க முடியாதுமா. வேண்டாடா, படலாம் வேண்டாம். புடியுமா. உன் அத்தை பையன் உன் அண்ணன் பொண்ணுக்கு அத்தைங்கிற முறையில் எவ்வளவு சீர்சனத்தை செய்யணுமோ அத்தனையும் செய்யு. இந்த பணம் பத்தலைனா இன்னும் பணம் கேளுமா. வேண்டாடா, எனக்கு இந்த பணமே போதும். சக்தி, இந்தாம்மா பத்திரம். இதுல உங்க அம்மாவுக்கு சேர வேண்டிய சொத்து இருக்கு. தோட்டத்தை 2ஆ பிரிச்சிடலாம். இதுல உங்க அம்மாவுக்கு சேர பங்கு எழுதிருக்கு. இந்த பத்திரம். எங்களுக்கு எதுக்கு மாமா சொத்து? எங்க சொத்தே நீதான மாமா. சொத்தை பிரிச்சு எங்களை வீட்டு விட்டு அனுப்பலான்னு பாக்குறியா மாமா? என் பொண்ணை கட்டி கொடுத்து என் தங்கச்சி மகனை வாழ வைக்கலான்னு பார்த்தேன். என் ஆசையில அந்த ஆண்டவன் மண்ணை அள்ளி போட்டுட்டான். நான் இல்லாத காலத்துக்கு என் பொண்டாட்டியோ என் பொண்ணோ உங்களை மதிக்க மாட்டாங்க. அதனால எப்ப இருந்தாலும் இந்த சொத்து உங்களுக்கு சேர வேண்டியது தானே, வச்சுக்காங்கம்மா. அண்ணனை விட வேற சொத்து எனக்கு எதுவும் வேண்டாடு. எனக்கு சொந்தம் தான் வேணும், சொத்து வேண்டாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். அண்ணே, நான் இல்லாத காலத்துல என் பையனை காப்பாத்தி கரை சேர்த்துனா எனக்கு அதுவே போதுன்னு. வேற எதுவும் எனக்கு வேண்டான்னு. எனக்கு எது வேண்டாம். நந்தினி கல்யாணம் முடியட்டும். வேறொரு நல்ல பொண்ணை பார்த்து சக்திகளுக்கு கல்யாணம் பற்றி வச்சிடம்மா. சக்தி, கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்கு, நீ போய் பாரு. நான் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுறேன். வரம்மா, வர சக்தி. சரிண்ணே. சக்தி, நம்ம மேல உள்ள பாசத்தினால்தான் அண்ணன் சொத்தை 2ஆ பிரிச்சுட்டு வந்துட்டாரு. இங்க பாருடா, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நந்தினி கல்யாணம் நின்று போச்சுன்னா அது நமக்கு தான் அசிங்கம். அதனால நாம இதை தெரியாம பாத்துக்கணும்டா. நீ அழாதுமா. நந்தினுடைய கல்யாணம் இருந்து பார்த்துட்டு நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாமா? போதுடா.
இந்த செவுடை அப்புறம் இந்த திக்குவாய இவனுங்க 2 பேர்த்தையும் மாதிரி நான் முழிக்கிறேனே. என் ஜாதகத்தில் வேற எனக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால எவனும் என்னை கட்டிக்க வர மாட்டேங்கிறான். ஆனால் இந்த செவுடனும் இந்த திக்குவாயனும் என்னதான் கட்டிக்கணும்னு சுற்றி சுற்றி வந்துருக்கிறானுங்க. ஆனால் இந்த செவுடங்கிட்ட மட்டும் நம்ம மாட்டவே கூடாது. அவங்க அப்பா வேற கருவாய ஒரு பக்கம் ஜொல்லு கொடுத்தே தெரிஞ்சுட்டு இருக்கிறான். வாட்டு பேசிக்கலாம். ஆத்துல அன்னகிளி பேச்சினி மஞ்ச குழி மனசையே வருத்துற உனக்கு நான் பொறுத்துனா அட எப்பவும் இருப்பன அடி அச்சாரம் போடாம ஆட்டு தட்டி லோலாக்கு உங்களத்து ஏன் ஆடுது. வாய் ஏன் இந்த ஆட்டம் ஆடுது? ஐயோ 2 மாலையோட வந்திருக்கிறானே. இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கல்யாணம் பண்ணிக்க போறானா? ஐயோ இவன்ட்ட சிக்கிக்கிட்டு என்ன பண்ண தெரியலையே. பெருமாளே காப்பாத்து. கோவிந்தோ கோவிந்தோ இங்கதான் இருக்கியா? அடச்சி என்ன கோகோ அப்படி கூப்பிடாதயா. ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. முழுசா கோவிந்தமான்னு கூப்பிடு. எங்க போய் தேடுறத? ஐயோ இந்த ஆளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல. யோ நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளு, புரியுதா? அட கிறுக்கு புள்ள, ஒண்ணுக்கு வந்து அந்த சந்துல போய் விட வேண்டியதானே. இது போய் ஏழை வந்து சொல்லிட்டு இருக்கிற. ஐயோ இவன்ட்ட மாடி நான் முழிக்கிறேனே. ஐயோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ இவன்ட்ட எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. யோ அப்படியே வர்ற கோவத்துக்கு உன்னை அப்படியே நான் கொன்றுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத கோவிந்து. உன்னை யாராவது வந்து தொட்டாங்கன்னா வெட்டே போட மாட்டேன். வெட்டு. ஐயோ 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 எனக்கு பைத்தியமே பிடிச்சி. கவலைப்படாத, நீ சொன்ன மாதிரி பாருதா 2 மாலை வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த செவடம் இது சாரி அவன் இவன் திக்கு வாயினும் இல்லை, எங்கள் அப்பங்காரனும் இல்லை. 2 பேரும் ஊருக்கு அனுப்பிவிட்டேன். அவன் வர்றதுக்குள்ள நான் போய் கல்யாணம் பண்ணி. யோ நான் உன்னை அப்படியே இந்த மாலைக்கா இந்த கோபப்படுற? இந்த மாலை கட்டுறதுக்கு அந்த அக்கா போய் நடு ராத்திரியில போய் 4 கொட்டு கொட்டில கட்டிட்டு வந்தேன். மலை மாதிரி தெரியுதா? ஐயா கப்பம்மா செவுட்டு நாய உன் காதல் ஈயத்தி வச்சு ஊத்துறது. யோ உனக்கு நான் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நான் உன்னை எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. ஐயோ உனக்கு அடிக்கடி ஒண்ணுக்கு வரும் போல இருக்குது. வா நான் உனக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன். செவுட்டு நாகரி பயலம். இந்த மாலைக்கு இந்த கோபப்படுறா அப்படின்னா நம்ம மேல எந்த அளவுக்கு பாசம் இருக்கா? முடியலையா விட்டுறியா? உங்ககிட்ட நான் பேச மூச்சு செத்து போயிடுவா போல தெரியுது. விட்டுறியா? முடியல, என்னாலே முடியலமா. இந்த கோபப்படுறாளே போய் அந்த பூக்காரம்மாவை போய் வச்சுக்கிறேன் நான். ஐயோ இந்த கோவப்பட்டு போறாளே, ஒருவேளை அவகான கரை பண்ணிருப்பானோ. ஐயோ என்ன பண்ற போறாளே தெரியலையே, எங்க போறாளே தெரியலையே. முதல்ல அந்த திக்குவானு போய் தேடணும், இல்லைன்னா அவன் போய் ஏதாவது கரெக்ட் பண்ணி விட்டுருவான். போய்
கொட்டுது கொட்டுது தண்ணி தண்ணி அட கொட்டுற தண்ணிய பார்த்தா பார்த்தா உள்ளம் கெட்டது கெட்டது ஒன்ன எண்ணி அடி குத்தால கடி கும்மா கும்மா ஒன்ன விட்டால படி சும்மா சும்மா அட ஒன்ன நினைச்சே மஞ்ச குளிச்சே பூசி முனையா மேனி அழைச்சே அடடா அந்தி பகலா சிந்து படிச்சே கண்ணு தனியா கண்ணு முழிச்சே அடி நீயும் நானும் ஒன்னா சேர வெள்ளிக்கிழமை ஆஹா தலை முழுகி ஓஹோ மல்லிகைப்பூவ தலையில் வச்சு ஆமா ஆமா மல்லிகைப்பூவ ஆஹா தலையில் வச்சு ஓஹோ மாசக்கதவை திறந்து வச்சு அதை பார்த்து பார்த்து பிழி போத்து போச்சு ஒரு சூடு ஏறி ரொம்ப வேத்து போச்சு வெள்ளிக்கிழமை தலை முழுகி மல்லிகைப்பூவ தலையில் வச்சு அங்காளம்மே தேரு தேரு ஜோரு இத ஓட்டுற மன்னவ யாரு 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 இந்த சிங்காரத்துல ஊரு ஊரு நல்ல சொக்கிட நிக்குது பாரு பாரு அடி குத்தால கடி கும்மா கும்மா உன்னை விட்டால படி சும்மா சும்மா அட எட்ட இருந்தா என்ன நடக்கும் இந்த உடம்பு இன்னும் கொதிக்கும் அடடா சின்ன பிள்ளையா சொல்லிக் கொடுக்க சித்த நெருங்க கட்டி அணைக்க அடி நீயும் நானும் ஒன்னா சேர வெள்ளிக்கிழமை அடடா தலை முழுகி அடடா மல்லிகைப்பூவ அடடா தலையில் வச்சு தண்டங்கடா மல்லிகைப்பூவ அடடா தலையில் வச்சு அடடா வாசக்கதவை அடடா திறந்து வச்சு தண்டங்கடா பார்த்து பார்த்து பிழி போத்து போச்சு ஒரு சூடு ஏறி ரொம்ப வேத்து போச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தலை முழுகி தலை மூழ்கி மல்லிகைப்பூவ மல்லிகைப்பூவ தலையில் வச்சு ஆமா ஆமா